நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் என்பது குறள். இதனுடைய பொருள் என்னன்னா, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் அப்படின்னா பேசும் பொழுது கேட்கிறவங்களை கவர்ற மாதிரி பேசுறதும், கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் கேட்க விரும்பாதவங்களையும் கேட்க வைக்கிற மாதிரி பேசுறது தான் நல்ல பேச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது பேசுறவங்களுக்கான காலம். பேசுறவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும். பேசுனாதான் செயல்பட வைக்க முடியும். இதை திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே உரைச்சிருக்கிறாரு. இந்த கருத்தோட இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம போவோம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்மளுடைய சுற்றுகளை தொடங்குவோம். ஏறுவது, ஏணி, 1, கல்யாணம், கச்சேரி, 1, முத்தம், குழந்தை, குழி, கன்னம், பள்ளி, சீருடை, மௌனம், சம்மதம், தந்திரி, மந்திரி, மந்திரி வந்து ராஜா மந்திரின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். நீங்க ரொம்ப தந்திர வேலை பண்ணிட்டீங்க. மீன், கடல், மின், காந்தம், மறைவு, தோற்றம், கொட்டுவது, தேள், முட்டை, கோழி, வேறொன்று, வாத்து. கோழிக்கு பதிலாக அடுத்து பரீட்சையில் சொல்லுவாருன்னு நினைச்சேன். இறக்குமதி, ஏற்றுமதி, அரிசி, பருப்பு, ஜன்னல், கதவு, ஆசிரியை, ஆசிரியர், கைதி, சிறை, பகல், இரவு, வேதனை, சோதனை, கூப்பாடு, சாப்பாடு, நாடி, நரம்பு. இதை யார் எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய மணிட்ரி ரவுண்டுக்கான தகுதி அமைய போகுது. கடந்த சில வாரங்களா பிரபலங்களை இங்கே போட்டியாளர்களா பார்த்து ரசித்து கொண்டு வருகிறீர்கள். அப்படி இன்னைக்கு 2 அணிகள் வந்திருக்கிறாங்க. முதல் அணியாக நாம் வரவழைப்பது செய்தி வாசிப்பாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மோகன்ராஜ் மற்றும் ரம்யா. வணக்கம் மோகன்ராஜ். வணக்கம் ரம்யா. மோகன்ராஜ், எப்பவுமே உங்களுடைய குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய பின்னணியை சொல்லுங்க, தொலைக்காட்சிக்குள்ள வந்த விதம். ஆக்சுவலாக நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு சான்ஸ் கிடச்சிது, ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது உங்க கல்லூரியிலேயே? இல்லை, ஒரு சேனலில், சரி, ஒரு சேட்டலைட் சேனலில். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணேன். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்லை, ஐ எம் வெரி மச் கம்ஃபர்டபுள் வித் நியூஸ் ரீடிங் அப்படின்னு சொன்னேன். ஸோ 2ம் பண்ண சான்ஸ் கிடச்சிது. பரவாயில்ல. அந்த திசையை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு உத்வேகம் உங்களுக்கு வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னோட மதர் தான், எங்கள் அம்மா சுகுமாரி அருணகிரினி. அவங்க புலவர், உலக திருக்குறள் மையத்தோட குடும்பமே தமிழ் குடும்பம். அம்மா மட்டும், சரி, ஓகே. அக்காலாம் கொஞ்சம் இங்கிலீஷ் குடும்பம். சரி, ஓகே. ஸோ அம்மாவோட பேஸ் தான் சின்ன வயசுலேருந்து ஸ்டோரி சொல்கிறது. சரி, அடிப்படையில் எந்த ஊரை சேர்ந்தவர் நீங்க? நான் சென்னை தான், 3 தலைமுறை. பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். இருந்தாலும் அழகான தமிழ் பேசுறீங்க. எஸ் சார். சரி, நீங்க படித்த பள்ளி, கல்லூரி? நான் படித்த பள்ளி டான் பாஸ்கோ அண்ட் காலேஜ் வந்து பாரத் இன்ஜினியரிங் காலேஜ். வெரி குட், ஓகே. உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். தேங்க்யூ. ரம்யா, நீங்கள் ஒரு பாடகின்னு தெரியும், செய்தி வாசிப்பாளராகவும் இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுடைய குரல் அவ்வளவு சரியில்லை நீங்க சொன்னீங்க. இருந்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பாட்டு பாடலாமா? டெஃபினட்டா பாடுறேன். ஓகே, பாடுங்க. பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம். பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், மழை பூக்களே ஒதுங்க இடம் பார்க்குதே, மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு, இது காதலாசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இந்த ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா, பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம். ரம்யா, திரைப்படங்களில் பாடி இருக்கிறீங்களா? திரைப்படங்கள் அப்கமிங் மூவிஸ் 1-2 பாடியிருக்கேன் சார், பட் நாட் yet released. இவ்வளோ அழகாக பாடுறீங்க. சரியான உங்களோட திறமை வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையணும்னு நாங்கள்லாம் உங்களை வாழ்த்துறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் இருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இவர்களுடைய எதிரணியில் நாம் வரவழைக்க போகும் அடுத்த அணி 2 பிரபலங்கள், பிரவீன் மற்றும் ரஞ்சித். ரஞ்சித்,
உங்களுடைய மீடியா பிரவேசம் எப்படின்றத சுருக்கமா சொல்லுங்களேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 2000 பள்ளிப்படி முடிச்சதுலேருந்து. அப்புறம் 2008 ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வேலை கிடச்சிது. அங்கேருந்து இப்போ இன்னொரு தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 years ஆஃப் மீடியா ஃபீல்டில் இருக்கேன். நியூஸ் 7 வருஷமா முயற்சி எடுத்தீங்களா? ஆமாம். விடாம போய் கதவை தட்டினீங்களா? சரி, கடைசி அந்த கதவு எப்படி திறந்தது? கடைசியாக திறந்ததுன்னா வாய்ஸ் ஓவர், என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக ஜாயின் பண்ணேன். 1 year அப்படியே போச்சு. அப்புறமா அங்கே இருக்க ஹெச்ஓடி என்ன பண்ணுறாரு, நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரொமோட் பண்ணாங்க அதே சேனலில், நியூஸ் சேனலில். சரி, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக செய்தி வாசிப்பாளரும் இருக்கேன். சரி, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக இருக்கேன். இப்போ அடுத்தது சில படம் நடிச்சிருக்கேன். இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸும் நடிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் உண்டு? ஆர்வம் இருக்குது. சரி, ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நடிக்கிறதுல ஒரு நல்ல இடம் கிடைக்கணும்னு நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. ஓகே, சீக்கிரத்தில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு அமையும் என்று நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ. பிரவீன், உங்களை பற்றி சொல்லுங்கள். பிரவீன், இங்கே இருக்க ஜாம்பான்கள் மத்தியில் நான் ஒரு சின்ன பையன் தான். ஒரு 3 வருஷம் தான் ஆகுது மீடியா ஃபீல்டுக்குள்ளே வந்து. சரி, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே மிமிக்ரி, சிங்கிங், டான்ஸிங் இதெல்லாம் பண்ணுறதுனால மீடியா தான்றது முதல்ல ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ யூஜி முடிச்சோடனே சென்னை வந்துட்டு முதல்ல ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சேர்ந்தேன், ஒரு நியூஸ் சேனலில் சேர்ந்தேன். நான் இப்போ நியூஸ் ரீடர் ப்ளஸ் சப் எடிட்டராகவும் இருக்கேன், செய்தி ஆசிரியரும். ஓகே, உங்களுடைய லட்சியம்? என்னுடைய லட்சியம் ஊடகத்துறையில் சாதிக்கணும் அப்படின்றது தான். குறிப்பாக சொல்ல முடியுமா? குறிப்பான நடிப்பு சொல்லலாம். அதை சொல்லுங்க. கடைசியில் அங்கே தான் வந்து சேர்றீங்க எல்லாரும். நடிக்கிறதுல ஆர்வம் உண்டு, அதற்கான முயற்சியில் இறங்கிருக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாகவும் இருக்கேன். உங்கள் இருவரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நம்மளுடைய சுற்றுகளை தொடங்குவோம். முதல் சுற்று யார் தொடங்க போறீங்க நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். பெரியவர்கள். அப்படியா? சீனியர் ஸ்டார்ட் பண்ணட்டும். சரி, நீங்க பண்ணுங்க. முதல் சுற்று தொடங்க போறோம். 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள். ஒவ்வொரு குறிப்பு முடிந்த பிறகும் ஒரு யூகம் வர வேண்டும். ஒரு யூகத்துக்கு பிறகுதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஏறுவது, படி, வேறு, ஏணி, 1, முத்தம், குழந்தை, குழி, கன்னம், இரைச்சல், சப்தம், குட், நேர்மை, வேறு, வட்டம், சதுரம், ரூபாய், நாணயம், தார், சாலை. தார் வந்து தமிழ் சொல்ல ஆயிடுச்சு. அப்ப இங்கிலீஷ் தான் சார். இல்ல, இப்ப தார் சாலை சொல்லி சொல்லி இல்ல, அது அப்படியே பத்திரிகை எல்லாம் எழுதுறதுனால அது பழக்கத்துல இருக்கு. தாருக்கு இணைச்சொல் தமிழ்ல இருக்குதுன்னு அகராதியில கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை நம்ம எடுத்துடலாம். ஆமா, எடுத்துடலாம். என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? தாருக்கு உங்களுக்கு ஏதாவது அப்படி நீங்க செய்தி வாசிக்கும் பொழுது அல்லது தார் சாலைன்னு நாங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஆமா, எல்லாருமே அப்படிதான் பயன்படுத்துறோம். அது வந்து வேற வழி இல்லாம அந்த தார்ன்ற பொருள் வந்து நம்ம இதுல பௌதிக ரசாயனத்துல படிக்கும்பொழுது பெட்ரோல் ஆமா, அதனோட பை ப்ராடக்ட் தான் அது. ப்ராடக்ட். அது அந்த ரெசிடியூக்கு அதுக்கு என்ன சொல்றாங்க அவங்க தமிழ் வழி கல்வியில படிக்கிறவங்க? அதுக்கு என்ன படிப்பாங்க? தார்ன்னு தான் படிக்கிறாங்களா? தாருன்னு தான் படிக்கிறாங்க. பட் அழகு தமிழ்ல பண்ணலாம். அழகு தமிழ்ல நிச்சயமா அகராதியில் ஒன்று உருவாக்கி வச்சிருப்பாங்க, யாருக்குமே தெரியாம. அப்படி ஒரு அகராதின்றது 1000 வருஷம் பழமை. இப்ப கணினி அப்படின்றதே நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஆமா, இல்ல அதுதான் நான் சொல்ற அகராதி வந்து அந்த பழங்காலத்துது இல்லை. இப்போ வந்து எல்லா ஆங்கில சொற்களுக்கும் ஒரு இணைச்சொல் தமிழ்ல இருக்கணும், அப்பதான் பயன்படுத்த துவங்குவாங்கன்னு சொல்லி இவங்க உருவாக்கி அகராதியாவே வச்சிருக்காங்க. யாருக்குமே தெரியாத ஒன்று, ஒரு ரகசிய அகராதி அதுல இருக்கும். தேவையும் இல்லை சார். ஏன்னா கொட்டை வடி நீர்னு சொல்றது காஃபினே சொல்லிட்டு போகலாம் அழகு தமிழ்ல. நம்ம தமிழ் வார்த்தையை அவங்க அழகா பயன்படுத்துறாங்க. ஈவன் அரிசி கூட அரிசியில இருந்து போனது அங்க ரைஸ்ன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. கட்டுமரம் தமிழ்ல இருந்து போன வார்த்தை தான். அப்படின்றீங்களா? ஆமா, மார்க் எடுக்கிறதுக்காக இவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டியது. ஸோ இப்போ தாருக்கு உங்களுக்கு மதிப்பெண் வேணும்ன்றீங்க? டெஃபினட்டா. சரி, பரவாயில்ல, 5 மதிப்பெண்கள் உங்களுக்கு. வெல் டன். சரி, இப்போ நீங்க அமர்ந்திருக்கலாம். வாங்க. ரஞ்சித், பிரவீன், நீங்க 2 பேரும் அழகா ஏதோ மிமிக்ரி பண்ணுவீங்களாமே? இல்லை, அவர் பண்ணுவார். அப்படியா? நானும் லைட்டாக ஏதோ பண்ணுவேன். எங்க கேட்கலாமே, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக. இல்லை, ஆக்சுவலி என்னன்னா இந்த ப்ரோக்ராம்க்கு செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு தோத்துட்டு போயிடுறாங்க. சரி, அப்படிதான் கான்செப்ட். சரி, முதல்ல வந்து நம்ம பிரகாஷ் ராஜ் சாரை வர வைக்கலாம். ஓகே. வணக்கம் பிரகாஷ் சார். உங்களுக்கு வந்து குழந்தை அப்படின்ற வேர்டு கொடுத்துருந்தாங்க. நீங்க என்ன க்ளூ கொடுத்தீங்க? நான் பாபா செல்லம்னு சொன்னேன் சார். இப்போ வர மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாமே பிரகாஷ் ராஜ்னா டக்குன்னு செல்லம் தான் சொல்றாங்க.
வேற என்ன சொல்லிருக்கலாம்? இதே மாதிரிதான் அவனும் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். செல்ல சொன்னா த்ரிஷான்றா கில்லின்றா விஜயன்றா அந்த குழந்தை மட்டும் அவன் சொல்லலைங்க. முடியல சாணி அடிச்சுட்டு போயிட்டான் அவன். சார் அதுக்கு தான் தாயி அன்னைலாம் இருக்குல்ல அதெல்லாம் சொல்லிருக்கலாம். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? தப்பு 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 மொத்த பாண்டிடா. இந்த கெத்த இங்க காட்டாதீங்க, அங்க காட்டியிருந்தீங்கன்னா 1 லட்சம் வாங்கி போயிருக்கலாம். சரி அடுத்தது நம்ம எஸ்ஜே சூர்யா சார் வர வைக்கலாம். வணக்கம் சார், நீங்க எப்படி தோத்து போனீங்க? அதாவது க்ளூ இருக்கு ஆனா இல்ல. இருந்திருக்கணுமே. க்ளூ இல்ல ஆனா இருக்கு. சரி. சில சமயம் இருக்கிற க்ளூக்கே நான் ஒன்னு சொல்ல அவங்க ஒன்னு சொல்ல டிஸ்குவாலிஃபை ஆயிட்டோம், அவுட் ஆயிட்டோம், வந்துட்டோம். இதை நீங்க என்ன பண்ணுறது தெரியுமா? முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணி போயிருக்கணும். நான் சொன்னே அப்படி எப்படி க்ளூ கொடுக்குறேன், நீ இப்படி வார்த்தை சொல்லுன்னு சொன்னேன். நான் இப்படி க்ளூ கொடுத்தா அப்படி எப்படி வார்த்தை சொல்லியே அவுட் ஆயிட்டே. அதான பிரச்சனை. எனக்கு தலையை பிடிச்சிட்டு போல எனக்கு தலையை பிடிச்சிட்டு போல இருக்கு. தயவு செஞ்சு அப்படி அப்படியே ஓடுங்க பார்க்கலாம். அடுத்ததை நம்ம மதன் பாபு சார் வாங்க சார். நீங்க எப்படி சார் தோத்து பண்ணீங்க? க்ளூ கொடுத்தாங்க. க்ளூ கொடுக்கலையா? க்ளூ சரி சரி சார், நீங்க எப்படி தோத்து பண்ணி தருது? இதே மாதிரி சிரிச்சிருந்துருப்பீங்க, டைம் இருக்குன்னு சொல்லி வேலையை தோத்திருப்பாங்க. அடுத்தது வாங்க சார், நம்ம எஸ்டிஆர் உங்களுக்கு சூப்பரான வார்த்தை கொடுத்துருக்காங்க, காதல். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. சரி நீங்க என்னதான் க்ளூ கொடுத்தீங்க? நாம தேடி போற விஷயம் இல்ல, நாமள தேடி வர விஷயம். நம்மள போட்டு தாக்கணும், தலைகீழ போட்டு திருப்பணும். அதுக்கு நீங்க ஒரே ஒரு க்ளூ கொடுத்துருக்கணும். இப்படி மொழமா பேசிருக்கூடாது சார். நான் வேற என்ன க்ளூ கொடுப்பேன்? எனக்கு க்ளூ கொடுக்க தெரியாதுங்க. பாருங்க உங்க பார்ட்னரே கோச்சிங் போயிட்டாரு. சரி இதுக்கப்புறமாவது ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணி ரஞ்சித் பிரவீன் மாதிரி விளையாட ஆரம்பிங்க. வெல் டன். பரவாயில்லையே, இதுக்குன்னே அழகா அந்த கான்செப்ட் உருவாக்கி இருக்கிறீங்க. வெல் டன், வெல் டன் பிரவீன், வெரி குட். இப்போ நம்ம சுற்றை தொடங்க போறோம். முதல் சுற்று 2 நிமிடங்களில் 5 சொற்கள். அவங்க விளையாண்டு ஒரு முறை உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. அதே விதத்துல தான் 5 மதிப்பெண்கள் எடுக்க முயற்சி எடுக்க போறீங்க. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கல்யாணம், வாழ்த்து, சங்கீதம், கச்சேரி, 1, பள்ளி, விடுமுறை, மாணவர்கள், படிப்பு, உடுத்துவது, சீருடை, கோதுமை, ரவை, கேழ்வரகு, கூழ், இவை, தானியம், வெரி குட், மௌனம், சம்மதம், வெரி குட், சன்னியாசி, துறவி, வெரி குட். 5 மதிப்பெண்கள் முழுமையா எடுத்திருக்கிறீங்க. வெல் டன். இப்போ நீங்க இடமா நின்னு கண்டுபிடிக்க போறீங்க. தொடங்கலாமா பிரவீன்? கண்டிப்பா சார். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மீன், கடல், பிடிக்க, வலை, மறைவு, தோற்றம், 2, நெருப்பு, தீ, அடிப்பது, அனல், வெரி குட், பால், பாயாசம், அடுத்து தயிர், வெரி குட், மெதுவாக, வேகமாக, பாதி, வேகம், வெரி குட். மறுபடியும் 5 மதிப்பெண்கள். முதல் சுற்றுல முழுமையா 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. நீங்க மறந்திருக்கலாம் பிரவீன். ரஞ்சித், இப்போ முதல் சுற்றின் 2வது வாய்ப்பு. முதல்ல 5 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க ஒரு போராட்டத்துக்கு பிறகு. இப்போ எந்த சர்ச்சையும் இல்லாம 5ஐயும் எடுக்க நீங்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பாக்கு, சுண்ணாம்பு, வேறு, வெற்றிலை, கொட்டுவது, தேள், கல்யாணத்தில், மேளம், காணி, நிலம், 3, தந்திரி, மந்திரி, ஈர்ப்பது, வேறு, மின், காந்தம். 5 மதிப்பெண்கள். பிரச்சனை இல்லாம. ஓகே, மந்திரி வந்து ராஜா மந்திரின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். நீங்க தந்திரின்னு சொல்லி ரொம்ப தந்திர வேலை பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, நமக்கு வேண்டியது மதிப்பெண்கள் சரியான முறையில் வந்துட்டா சரி. இப்போ முதல் சுற்று முடிவடைந்தது. முழுமையா எல்லாருமே 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியினுடைய மறுபகுதியில் மறுபடியும் சந்திப்போம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ 2வது சுற்று. நீங்க திரையில பார்க்க போற சொல்லுக்கு தேவைப்படாத ஓரிரு எழுத்துக்கள் கூட இருக்கும்.
அந்த தேவையில்லாத எழுத்துக்களை நீக்கிவிட்டு சரியான சொல்லை நீங்கள் கண்டுபிடித்து குறிப்புகள் கொடுக்க தொடங்க வேண்டும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நெற்றியில். பொட்டு. போடுவது. பட்டை. 1. சேவை. தொண்டு. நொடி. நிமிடம். வெரி குட். மீன். வலை. வேறு. தூண்டில். வெரி குட். பச்சை. நிறம். காரம். மிளகாய். வெரி குட். மறுபடியும் 5 மதிப்பெண்கள். இப்போ நீங்கள் போய் அமர்ந்துருங்க, அவங்கள கூப்பிடுறேன் 2வது சுற்றுக்கு. இது வரைக்கும் யாரும் எந்த சொல்லையும் தவற விடவில்லை. அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கடைசியில். ஆனால் எப்படியும் ஒரு முடிவு ஏற்படும். இப்போ 2வது சுற்றின் விதிமுறைகள் தெரியும்ல. நீங்கள் திரையில பார்க்க போகிற சொல்லுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு எழுத்துக்கள் வரும். அவற்றை விலக்கி விட்டு சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வான். மண். மண். கருமை. மேகம். கடவுள். குரு. தூண். கடவுள். தூண். துரும்பு. இன்று. நாளை. முன்தினம். நேற்று. திருமணம். நிச்சயம். தூவுவது. அச்சதை. முட்டை. கோழி. வேறொன்று. வாத்து. Well done. மறுபடியும் 5 மதிப்பெண்கள். கோழிக்கு பதிலாக அடுத்து பரீட்சையில் சொல்லுவாருன்னு நினைச்சேன். அது வாத்து முட்டை. பிரவீன் பத்தி அப்படி தெரியாதோ? ஆமா. இப்போ நீங்க இடமா நின்று கண்டுபிடிக்க போறீங்க. அதே சுற்று இடம் மாறி நிக்கிறீங்க பொறுப்புல, அவ்வளவுதான். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஜன்னல். கதவு. வேகமாக. மெதுவாக. எருமை. பொறுமை. மீனவர்கள். வலை. கடலில். மாயம். செல்வம். பணம். அசதி. வசதி. வெரி குட். இன்னும் 1. சித்தப்பா. சித்தி. வெரி குட். மறுபடியும் முழுமையாக 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. 2வது சுற்றுலையும் ரம்யாவும் மோகன்ராஜ் விளையாடுறத பார்ப்போம். நீங்க அமர்ந்திருங்க. 2வது சுற்றில் 2வது வாய்ப்பு. இப்போ நீங்க குறிப்பு கொடுக்க போறீங்க மோகன்ராஜ். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நாட்டு. நடப்பு. 2வது குறிப்பு. மகன். மகள். 1. பூ. தனி. வருவது. வேறு. 3வது குறிப்பு கவனமா கொடுக்கணும். முகர்வது. பூ. வாசனை. Very good. தத்தி. நீ. நீங்க. புத்தி. நினைப்பு. அடுத்தது. தெருவில். நாய்கள். தட்டு. பிச்சை. வெரி குட். சூரன். வீரன். வெரி குட். சரி, ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு. மறுபடியுமா? தத்தி தமிழ் சொல்ல ஏத்துக்க முடியுமா? திட்டாரு சார், அதனால நீங்கன்னு சொல்லிட்டு. திட்டினதெல்லாம் உங்களுக்குள்ள, அது பரவாயில்ல. நட்புக்குள்ள என்ன வேணா இருக்கலாம். டிவி பார்த்துட்டு இருக்கவங்க கேட்பாங்கல்ல, தத்திக்கு எப்படி மதிப்பெண் கொடுத்தீங்கன்னு.
நான் என்ன பதில் சொல்றது அவங்களுக்கு, நீங்க சொல்லுங்க. அதனால இப்ப தவறுகள் நீங்களும் மன்னிக்கப்படலாம். அதான் தவறுகள் மன்னிக்கப்படலாம். இது தெரிஞ்சே செஞ்ச தவறு மாதிரி இருக்கு. இல்ல தத்தி ஆங்கில வார்த்தை இல்லைங்களா? இல்லை அது நிச்சயமா பட் ஆனா தமிழ் சொல் புழக்கத்துல கிடையாது. இருக்கிற வார்த்தை சார். அப்படியா? என்ன தத்தி மாதிரி பேசுறான் அப்படி சொல்லலாம். ஆமா. ஐ திங்க் சான்ஸ்கிரிட் வேர்ட் நினைக்கிறேன். பட் அது புழக்கத்தில் இருக்கும் வார்த்தை தான். ஆனா இல்ல சார், சான்ஸ்கிரிட் வேர்ட் நம்ம இல்ல. தமிழ் மொழி பேசும் மக்கள் புழக்கத்துல கூட புழக்கத்தில் நம்ம இங்க எல்லாம் பேமானி கைதா கஸ்மாலம்லாம் அதெல்லாம் கூட நாங்க கஸ்மாலம்லாம் எதுல சேர்க்கறது? எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா ஒரு புலவர் கேட்டா வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி நீ போய் அந்த பொது இடத்துல அந்த தப்பு பண்ணிருக்கணும்னு ஒன்னையும் சொல்லுவாங்க, என்னையும் சொல்லுவாங்க. அதனால இந்த சர்ச்சையை நான் அம்மாட்ட விட்டுறேன். அவங்க வந்து தமிழுக்கு அத்தாட்சியாக இருக்கிறனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம 2 பேரும் அந்த கருத்தை ஏற்றுக்குவோம். ஸோ இப்போ மோகன்ராஜோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ண போகிறோம். ஹலோ 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 சொல்லு, என்ன வேணும்? மோகன் பேசுகிறேம்மா. நான் இப்போ விஜய் டிவியோட ஒரு வார்த்தை 1 லட்சம் ஷோல இருக்கேன். சரி. இப்போ ஒரு டவுட், ஜேம்ஸ் வசந்தன் சார் இருக்காரு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். நான் ஜேம்ஸ் வசந்தன் பேசுறேம்மா. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட. ஆமா, உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா. இந்த நிகழ்ச்சியோட துவக்கத்துல உங்க பையன் மோகன்ராஜனுடைய தமிழை நான் புகழ்ந்து சொன்னப்போ அதுக்கு காரணம் எல்லாம் என்னுடைய அம்மா தான், புலவர் தான் என்னுடைய அம்மா தான். அவங்க சொல்லி கொடுத்தனால தான் தமிழ்ல இந்த நிலைமை அடைஞ்சிருக்கேன்னு சொன்னாரு. சரி, ரொம்ப நன்றி. அதனால எங்களுக்கு தமிழில் ஒரு சந்தேகம், அதுக்காக இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம் நாங்க. சொல்லுங்க. ஒரு சுற்றுல புத்தி அப்படின்ற ஒரு சொல்ல கண்டுபிடிக்க வேண்டி வந்தது. புத்தியா? ஆமா, புத்தின்றது கண்டுபிடிக்க வேண்டிய சொல். அதுக்கு வந்து உங்க பையன் மோகன்ராஜ் வந்து கொடுத்த குறிப்பு வந்து தத்தின்னு கொடுத்தாரு. அந்த நான் வந்து இது தத்தின்றது தமிழ் சொல்லான்னு கேட்டேன். வழக்கத்துல இருக்குது, வட்டார சொல்லா இருக்கு, நீங்க மதிப்பெண் கொடுக்கலான்னாரு. நான் சொன்னேன் இது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சொல் மாதிரி தெரியலையே, நம்ம யார்ட்டையாவது கேட்போம்னு உங்ககிட்ட இப்ப கேக்குறோம்மா. ஆமா, அது தமிழ் சொல் இல்லதான், ஆனா அது வட்டார வழக்காதான் இருக்கு. இப்ப என்னோட சந்தேகம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சியில நம்ம வந்து தத்தின்றதுக்கு மதிப்பெண் கொடுத்துட்டோம்னா இனிமே வரவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல அங்க வெளிநாட்டுல இருக்கவங்களாம் தத்தி சரியான தமிழ் சொல் போல இருக்குன்னு நம்மளை பின்பற்றி நம்ம எதுவும் தவறான உதாரணம் ஆயிடக்கூடாதுன்ற பயம் எனக்கு. நீங்க சொல்லுங்க, அதுபடி நான் செய்யறேம்மா. தமிழ் அகராதில இருக்க மாதிரி தெரியல, ஆனா நம்ம அது வழக்கு சொல் தான். ரொம்ப நன்றிம்மா. அதனால மன்னிக்கணும், மோகன்ராஜுக்கு இதுக்கு நான் மதிப்பெண் கொடுக்கலாமா? இருக்கட்டும், நீங்க நேர்மையாவே நடந்து. சரிம்மா, நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அதனால உங்களுக்கு 4 மதிப்பெண்கள். நன்றி மோகன்ராஜ், உங்களுடைய ஆர்வத்துக்கும் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களுக்கும். ஸோ இப்போ 2வது சுற்று முடிச்சிட்டோம். 3வது சுற்றுல இந்த மாதிரி பாண்டிய மன்னனுக்கு சர்ச்சை எதுவும் கொண்டு வந்துடாதீங்க. இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியினுடைய மறுபகுதியில் மறுபடியும் சந்திப்போம். இது காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஒரு பெரிய சர்ச்சைக்கு பிறகு அடுத்த சுற்றுக்கு வந்திருக்கிறோம். பிரவீனும் ரஞ்சித்தும் இந்த மாதிரி சிக்கல்லாம் மாட்டி விடாம, ஆமா, தமிழோடு விளையாண்டு தயவுசெய்து எங்களுக்கு எதுவும் சிரமத்தை ஏற்படுத்திடாம விளையாண்டு மதிப்பெண்களை வாங்கிக்காங்க. நிச்சயமா சார். இப்போ இந்த சுற்று உங்களுக்கு என்னன்னா, நீங்க திரையில் பார்க்க போற சொல்லில் ஓரிரு எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கும். அவற்றை பூர்த்தி செய்து சொல்லை யூகித்து குறிப்புகள் கொடுக்க வேண்டும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பஞ்சாயத்து. தீர்ப்பு. சொல்பவர். நாட்டாமை. ஆசிரியை. ஆசிரியர். அருகே. தூரம். அருகில். பக்கம். இனிப்பு. சுவை. மத்தாப்பு. இனிப்ப மனசுல தித்திப்பு. கொலை. தண்டனை. மர்ம. நபர். குழு. கும்பல். வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் இந்த ஆசிரியர் ஆசிரியைக்கு மதிப்பெண் கொடுக்கலாமான்னு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதே நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய, ஆமா,
அடிப்படை விதிமுறையின்படி திரையில பார்க்குற சொல்ல பகுதியா கூட நம்ம பிரிச்சு குறிப்பு கொடுக்க முடியாது. மகன் மகள் அதுக்கு வந்து மன்னித்து கொடுத்தேன். அப்பவே நான் உங்களை எச்சரித்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் விட்டு எதிர்பால் மாதிரி சொல்லிருக்கலாம். ஆமா, அதுக்கு நீங்க வேற ஏதாவது சொல்லி தான் கொண்டு வந்திருக்கணும். அதனால இந்த ஒரு இதில் எடுத்துறேன். மகன் மகளுக்கு ஏற்கனவே விட்டுட்டேன் நான். இந்த ஆசிரியைக்கு எடுத்துருவோம் நம்ம. 4 மதிப்பெண்கள் உங்களுக்கு. ரஞ்சித்தன் பிரவீன் அமர்ந்துருங்க. வாங்க ரம்யா. மோகன்ராஜ், ரம்யா 3வது சுற்றுக்கு வந்திருக்கிறோம். உங்களை பார்த்தாலே இப்போ பயம் வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. எங்கே என்ன பிரச்சனை தொடங்குமோன்னு. இந்த சுற்றில் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். தொடங்கலாமா? உங்களுக்கு தெரியும்ல, இந்த சுற்று சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். அதை ஆட் பண்ணிட்டு அதுக்கு க்ளூஸ் செய்து குறிப்புகள் கொடுக்கணும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இறக்குமதி, ஏற்றுமதி, அரிசி, பருப்பு, வீசுவது, தென்றல், அடுத்து காற்று, சார் இது இல்லைன்னா அடுத்த ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த சொல் போகலாம், அப்புறம் வரலாம். நயினார், நாகேந்திரன், முன்னாடி, முன்னாடி, நயினார் தானே? நைனார். நைனார், ரிதம், முன்னாள். 2 குறிப்பு கொடுத்தாச்சு. இப்போ நீங்க தான் சொல்லணும். 2. அடுத்து 3வது குறிப்பு கவனமா கொடுங்க. எளிமையா கொடுத்துட்டு போலாமே. தடவி, தடவி, நயினார், தடவி, மயிலிறகு, அதாங்க விடைன்னு வச்சுக்குவோம். மன்னிக்கணும், தவறான விடை. அடுத்த சொல் போயிருங்க. அந்த விட்ட சொல் மறுபடியும் வந்துருங்க. சோற்று, சோற்று, பருக்கை, கூட்டம், சோற்று, கூட்டம், பருக்கை, மக்கள், மக்கள்ன்றது. அடுத்தது குற்றாலம், குற்றாலம், நீர்வீழ்ச்சி, மன்னிக்கணும். I did a mistake. அந்த முந்தின சொல் நீங்க ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிருக்கணும். சோற்று, குற்றாலம், நீங்க குற்றாலம், அருவி. ஆனா அது ஏன் அவ்வளவு சிரமப்படுத்துனீங்க? No, I thought it's அடவி. ஓ, நீங்க அப்படி நினைச்சு அடவி நயினார். அப்படி கண்டுபிடிச்சிருந்தா கூட அதுக்கும் மதிப்பு கொடுத்துருக்கோம். ராணுவம், பட்டாளம், அதான் அந்த சொல். குற்றாலம், that's why I told. ஓ, பட்டாளம். பட்டாளம், சோற்று பட்டாளம், சோற்று பட்டாளம். சோத்து பட்டாளம் திட்டுவோமே. பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தோணும். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ 3 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க இதுல இல்ல? Yeah. ஓகே, 3 மதிப்பெண்கள். இந்த 4வது சுற்று நிலைமையை தலைகீழா மாற்றக்கூடிய ஒரு சுற்று. ஒரே நிமிடத்தில் 10 சொற்களை கண்டுபிடிக்கிறது. ஸோ 10 மதிப்பெண்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இதை யார் எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய மணி ட்ரீ ரவுண்டுக்கான தகுதி அமைய போகிறது. இப்போ நீங்கள் முதல்ல விளையாடுறீங்களா? 4வது சுற்று அவங்களே விளையாட விடலாம். நீங்கள் விளையாடுறீங்க. சரி, 60 வினாடிகளில் 10 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். மற்ற விதிமுறைகள் எல்லாம் அதே தான். ஒரு சொல்லுக்கு 3 குறிப்புகள் வீதம். இது விரைவாக சொன்னீங்கன்னா 10ஐயும் கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர். சரி, தொடங்கலாம். 1 நிமிடத்தில் 10 சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மாமிசம், அசைவம், வெரி குட். மேற்கு, கிழக்கு, 2, கொட்டை, பாக்கு, ஆடை, அணிகலன். 3வது குறிப்பு. அடுத்தது வேகமா போயிடலாமா? கொடுங்க. அடுத்தது போயிடுறீங்களா? நூல், ஆடை, பருத்தி, பருத்தி, 3, கைதி, சிறை, வெரி குட். 4, பகல், இரவு, 5, வேதனை, சோதனை, 6, ரமலான், நோன்பு, 7, மாட்டு, தொழுவம், வெரி குட். 8, நஞ்சு, விஷம், 9, பணம், வேறு, வர, தட்சணை. வெரி குட். 10 சொற்களை கண்டுபிடித்து 4 வினாடிகளும் மீதம் வைத்திருக்கிறீர்கள். வெல் டன் மோகன்ராஜ், பரவாயில்ல, காப்பாத்திட்டீங்க. ரொம்ப அழகா குறிப்புகள் கொடுத்தாங்க. ரொம்ப அழகா நீங்க யோகிச்சிங்க. வெல் டன் ரம்யா, மோகன்ராஜ். இப்ப ப்ரெஷர் அவங்களுக்கு தான். அவங்க 8 எடுத்தா உங்களுக்கு இணையாவாங்க, 9 எடுத்தா அவங்க முன்னணியில் போயிடுவாங்க. காத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு இப்போ சவால் வந்து 1 நிமிடத்தில் 10 சொற்களை கண்டுபிடிப்பது. இன்னைக்கு எதிரணி எடுத்திருக்கிற மதிப்பெண்களை வைத்து உங்களுக்கு இருக்கிற சவால், நீங்கள் குறைந்தபட்சம் 9 கண்டுபிடித்தாதான்
இறுதி சுற்று மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற முடியும். 8 கண்டுபிடித்தால் ஒரு டை பிரேக்கர், 7 கண்டுபிடித்தா நீங்க வெளியேறிடுவீங்க, அவங்க விளையாடுவாங்க மணி ட்ரீ ரவுண்ட். ஓகே. உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மரணம். தண்டனை. விபூதி. நேரம் போயிட்டு 1 நிமிஷம் தான் இருக்கு. இவ்வளவு யோசிக்க முடியாது. அடுத்தது போயிடலாமா? அடுத்த சொல். நளினம். நடனம். அழகாக. அசைவு. பயம். நயம். 1. தீ. 30 நெருப்பு. மெல்லிய. சுடர். அடுத்த சொல் போலாமா? ஜோதி. அடுத்த சொல். ரோஜா. பூ. கோட்டம். 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 தோட்டம். தோட்டம். 2. வீரர். விளையாட்டு. மன்னிக்கணும், உங்களது கால அவகாசம் முடிவடைந்தது. 2 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. அதனால மோகன்ராஜும் ரம்யாவும் மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெறுறாங்க. நீங்க இந்த வாய்ப்பை இழந்துட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களது முயற்சியை பாராட்டுகிறோம். வாங்க மோகன்ராஜ், ரம்யா. எங்கே தவறு நிகழ்ந்தது உங்களுடைய அனாலிசிஸ் படி? பதற்றம். நம்ம வார்த்தை பார்க்கறதுனால நொடியை தான் பார்த்துட்டு இருக்கேன். போயிட்டே இருக்கேன். இல்லை, உங்க குறிப்புகள் பொருத்தமா இருந்ததா? விபூதி. ஆனா எடுத்தோடனே மரணம், நீங்க அவங்க என்னால மரணம்னு சொன்னா என்னெல்லாம் தோணுச்சு உங்களுக்கு? எனக்கு தண்டனை தான் தோணுச்சு. மரண தண்டனை, சாவு அப்படி போயிருது. அப்ப என்னைக்கு வந்து அந்த சொல்லுக்கு சேர்றது, அது என்ன சொல்லுன்னு தெரியுமா? விபூதி. சாம்பல். அப்படியே ஒண்ணுல பதட்ட ஆரம்பிச்சிட்டாலே அப்புறம் ஆரம்பிச்சிடும். முதல்ல இதை கண்டுபிடிச்சா நம்பிக்கையோட போகலாம். முதல்ல இதை தவற விட்டாலே அது தொற்றிக்கும். அப்புறம் டைமை தான் பார்க்க தொடங்கிடுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க மோகன்ராஜ்? உங்களுடைய வெற்றி இன்னைக்கு கடைசியில 4வது சுற்று உங்களுக்கு தூக்கிடுச்சு. அது எப்படி நடந்தது? அது தெரியல சார், மேலே தான் கேட்கணும். நீங்க சொல்லுங்க, நீங்களா இங்க நேர்ல கேட்டு சொல்லுங்க. இல்ல, காட்ஸ் கிரேஸ் தான். ஒரு கான்சென்ட்ரேஷனோட என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் பயத்தை விட்டு விலக்கி யோசிச்சப்போ வந்ததுதான். ஓகே, உங்கள் எல்லாருடைய பங்கு பெறுதலையும் நாங்கள் பாராட்டுகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிற இந்த 4வருக்கும் காலிமார்க் பொவன்டோ வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் பரிசாக கிடைக்கிறது. ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியின் மறுபகுதியில் சுவாரஸ்யமான அந்த மணி ட்ரீ ரவுண்டில் மறுபடியும் சந்திப்போம். காத்திருங்கள். இது காலிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு காலிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த பிரபலங்களுக்கான போட்டியில் ஒரு அணியில் போட்டியாளர்களாக வந்திருக்கிற மோகன்ராஜ் மற்றும் அவரது நண்பர் ரம்யா, இவங்க 4 சுற்றுகளையும் தாண்டி இந்த மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி அடைந்திருக்கிறார்கள். இந்த மணி ட்ரீ ரவுண்டில் 5 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலை ஜெயித்தாலும் ஒரு பரிசு தொகை. முதல் நிலை ஜெயித்தால் 10,000, பிறகு 20,000, 30,000, 50,000, 1 லட்சம். இந்த 5 நிலைகளும் ஒருத்தரே தான் குறிப்பு கொடுக்கணும், ஒருத்தர் யூகிக்கணும். அது யாருன்னு நீங்க தீர்மானிச்சுக்கலாம். நீங்க குறிப்பு கொடுங்க, நான் யோகிக்கிறேன். டென்ஷன் ஆகலன்னா நான் செய்கிறேன். இந்த மணி ட்ரீ ரவுண்டில் முதல் நிலையில் கொடுக்கப்படுகிற 9இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் உங்களுக்கு 10,000 ரூபாய். நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டு தான் தொடங்கும். ஸோ முதல் சொல்ல கண்டுபிடிச்ச உடனே பதட்டத்தில் நிறைய பேர் அதை மறந்துடுவாங்க. அதை நினைவில் வச்சுக்கிட்டா மற்ற 4 சொற்களையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். முதல் எழுத்தை நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சிலை. மகாபலிபுரம். மகாபலிபுரம். சிற்பம். 1. அலங்காரம். சிகை. வெரி குட். 2. காலை. வேறு. உணவு. முதல் எழுத்து ஞாபகம் வச்சு. சிற்றுண்டி. வெரி குட். சீரும். சீரும். சிறப்பும். கரெக்ட் தானே? பாய்வது. முதல் எழுத்து. சிறுத்தை. வெரி குட். உப்பு. ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் அடுத்த குறிப்பு. சிட்டிகை. வெரி குட். 5 சொற்களை கண்டுபிடித்து 10,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள் ரம்யா அண்ட் மோகன்ராஜ். வெல் டன், வெரி குட்.
இப்போ இரண்டாவது நிலை ரூபாய் 20,000க்கான சவால். திரையில் நீங்க பார்க்க போற சொல்லில் எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கும். அது சரியான இடத்தில் பொருத்தி சொல்லை விளங்கி கொண்டு குறிப்புகள் கொடுக்கலாம். கொடுக்கப்படுகிற 8 சொற்களுள் 5 கண்டுபிடித்தால் 20,000 ரூபாய். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சமம், பெட்டி, பிணம், கிட்டங்கி. அடுத்து. 3 குறிப்பு கொடுத்தாச்சு. அடுத்த சொல் போலாமா? சமம், பிணம், கிட்டங்கி. அடுத்து அடுத்து அடுத்த சொல் போயிடலாம். ஏலம். குத்தகை, வெரி குட். பிரயோஜனம். உபயோகம், வெரி குட். வெரி குட். வேறு அடுத்தது. அடுத்த சொல். டைம் பாயிண்ட் இருக்கு, சீக்கிரம் சொல்லு. அடுத்த சொல். அடுத்த சொல். வேலை. வேறு, பார்ப்பது. அலுவலகம், வெரி குட். அதி. வீரம், வேகம். ஏதாவது சொல்லுங்க. பாயும், அதீதம். அதி, வேகம், அடுத்த சொல் போலாமா? வேகம். அடுத்த சொல் அடுத்த போலாமா? சொல். அடுத்து விட்ட சொல். பூந்தி. லட்டு, சவ. இதுக்கு 3 கிடங்கு, குறிப்பு. கிடங்கு. வெரி குட். 5 சொற்களை கண்டுபிடித்து 20,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள். டென்ஷன் கூலா. பரவாயில்ல, இது கூட மன்னித்து தான் கொடுக்குறேன். கிட்டங்கியும் கிடங்கு ஒண்ணுதான். பரவாயில்ல, இது மணி ட்ரீ ரவுண்டுன்றனால உங்களுக்கு விட்டுறேன். அடுத்த முறை இந்த சிக்கலை கொண்டு வந்துடாதீங்க. 20,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள் மோகன்ராஜ் மற்றும் ரம்யா. இப்போ அடுத்த சுற்று அதே போல 2 நிமிடங்கள். ஆனா இதை அரை நிமிடமாகவும் 1.5 நிமிடமாகவும் பிரிச்சுக்குவோம். முதல் அரை நிமிடத்தில் திரையில் நீங்கள் அந்த சொற்களை பார்த்து விடலாம், 7 சொற்களையும். அதுல ஏதாவது 5 நினைவுக்கு கொண்டு வந்து மீதி 1.5 நிமிடங்களில் அவற்றை கண்டுபிடிக்க நீங்கள் குறிப்புகள் கொடுக்க வேண்டும். இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாமா? க்ளூ கொடுக்க. மணி ட்ரீ ரவுண்ட்ல இடம் மாற்ற You will முடியாது. do. மகப்ல 7ல் 5 தான். 7ல் 5. ஓகே ஓகே. அதனால 7ஐயும் மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா ஒருவேளை நிறைய மறந்துடும். ஒரு 5 வந்து நீங்க வந்து இலக்கா வைத்து எப்படியா மனசு நிறுத்திக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கு 30 வினாடிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். மனப்பாடம் செய்து கொள்வதற்கான 30 வினாடி கால அவகாசம் இப்பொழுது உங்களுக்கு தொடங்குகிறது. அடுத்து 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 அடுத்து. நீங்க ஆயத்தமானா தொடங்கலாம். தொடங்கலாம். உங்களுக்கான 1.5 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கைதி. பிணை, எதிர். மறை, 3வது குறிப்பு. எதிர் வார்த்தை. அடுத்த வார்த்தை. துடுப்பு. அடுத்த சொல். படகு, படகு. 1. அம்மா. ஜெயலலிதா, தெரசா. அன்னை, 2. மான். கொம்பு, வெரி குட். கடிகாரம். முள், 60. நிமிடம், வாரம். வாரம். நேரம். வெரி குட். 4. ஆஹா. முதல்ல சொன்னதே கூட இருக்கு. முதல்ல சொல்லிட்டீங்க. கண்டுபிடிச்சாச்சு. நாலு கண்டுபிடிச்சாச்சுன்னு ஒண்ணே ஒண்ணுதான். ஆமா தெரியலையே அதான் சொன்னேன். மகப். அவர் பாட்டி யோசிக்க. நேசம். தேசம். Well done, well done, very good. Well done மோகன்ராஜ். பதட்டத்தை அழகா கையாண்டுட்டீங்க. Well done. இந்த கட்டத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம். 3 நிலைகளை வெற்றிகரமா கடந்திருக்கிறீங்க. 4வது நிலையில உங்களுடைய கால அவகாசம் 1.5 நிமிடங்களாக இப்பொழுது குறைந்திருக்கும். இதில் கொடுக்கப்படுகிற 6ல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் நீங்கள் 50,000 வெல்லலாம். கொஞ்சம் அடுத்த நிலை வந்திருக்கிறனால சொற்கள் கொஞ்சம் அபூர்வமான இல்லை கொஞ்சம் கடினமான சொற்கள் வந்திருக்கலாம். பட் எல்லாமே உங்களுக்கு பரிச்சயமான சொற்களாக தான் இருக்கும். வேற ஏதாவது சந்தேகம் உண்டா? இல்லை சார். இதில் ஒரு லைஃப் லைன் இருக்கு.
அதை 4வது நிலை அல்லது 5வது நிலையில ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தலாம். என்ன சொற்கள் அந்த சுற்றுல வரப்போதோ அது முன்னாடியே நீங்க ப்ரீவியூவா திரையில பார்த்துடலாம். அதுக்கு பிறகு விளையாட தொடங்கலாம். அதை இப்ப பயன்படுத்திக்கிறீங்களா? 1 லட்சத்துக்கு பயன்படுத்துறீங்க. ஈஸி தான். நெக்ஸ்ட் ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 நிமிட கால அவகாசம். 6இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 50,000 ரூபாய். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கல்வி, சாலை, தரம், சான்றிதழ், வெரி குட். வேகமா போலாம். 1, வந்தனை, செய்வோம், சிந்தனை, நிந்தனை, 2, வேறு அடுத்தது. அடுத்த சொல். கரு, அறை, இடை, வயறு, அடுத்தது சார். அடுத்த சொல் போயிடலாம். இன்னும் ஒரு குறிப்பு கொடுக்கலாம். சாலை, கல்லூரி, சேவை, போக்குவரத்து, 3வது குறிப்பு. மாநகராட்சி, சாலை, மாநகராட்சி. 3 கொடுத்துட்டல சார். சாலை, அடுத்து இடையில அடுத்து ஒண்ணு. அடுத்து சேவை, சேவை, சேவை சொன்னாரு. சேவை. போக்குவரத்து, 20 வினாடிகள். அழகு, பெண்கள், மணப்பு, வனப்பு, வெரி குட். 3, டைம் ஆச்சு, வேகமாக, சீக்கிரம், சீக்கிரம், உங்களது கால அவகாசம் முடிவடைந்தது. ஐயோ, மும்முரம். என்ன ஆச்சு? சாலை, கல்லூரி சொன்னேன், சாலை, பாதை. சாலைக்குன்னா கல்லூரி, கல்லூரினா சாலை சொல்லலாம். கல்லூரி, சாலை. வேற ஏதாவது நல்ல பெட்டர் க்ளூ கொடுங்க. வேறு மேம்படுத்துவது, பணிகள், சாலை, துரிதப்படுத்துவது, பராமரிப்பு. சாலை நீங்க என்ன குறிப்பு கொடுத்திருப்பீங்க பராமரிப்புக்கு? பாதுகாப்பு, பாதுகாப்பு, குழந்தை நிர்மாணம், பராமரிப்பு, கேசம் சாலை பராமரிப்பு. கூட பராமரிப்பு தான். சரி 3 கண்டுபிடிச்சிங்களே. இன்னும் 2 எப்படியாவது போயிருந்தீங்கன்னா இன்னொரு டைம் கொடுத்த பரவாயில்ல. அழகா முயற்சி எடுத்தீங்க மோகன்ராஜ் மற்றும் ரம்யா. வெல்டன். உங்களுக்கான 30,000 ரூபாய் பரிசை நீங்கள் எடுத்து செல்லலாம். விஜய் டிவி இவர்களுக்கு வழங்குகிற 30,000க்கான காசோலை பரிசு. மறுபடியும் அடுத்த வாரம் வேறு 2 அணிகளோடு பிரபலங்களோடு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு பங்கு பெற்ற மோகன்ராஜ் மற்றும் ரம்யா சார்பிலும் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன். இது காளிமார்க் பவன்டோ, ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்.